வணக்கம். எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அதுல சம்பந்தப்பட்டிருக்கிற கவர்மெண்ட் ஆபீஸ், பேங்க்ஸ், கவுன்சில்ஸ்னு இத்தனை அமைப்புகளை பார்த்து கொஞ்சம் மலைப்பா இருக்கும் இல்லையா? யாரிடம் போகணும், எதுக்காக போகணும்னு ஒரு குழப்பம் வர்றது ரொம்பவே சகஜம். இன்னைக்கு இந்த எல்லா குழப்பத்தையும் தீர்த்து ஒவ்வொருத்தரோட உண்மையான வேலை என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். இத்தனை ஆஃபீஸ், இத்தனை ரூல்ஸ்னு பார்க்கும்போது இது ரொம்பவே சிக்கலான கஷ்டமான ஒரு பயணமா இருக்குமோன்னு ஒரு பயம் வரலாம். ஆனா உண்மையில அப்படி இல்ல. இத நிறைய பேர் சொல்ற ஒரு காமனான கம்ப்ளைண்ட். கவர்மெண்ட் நமக்கு பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆர்டர்ஸ் கிடைக்க உதவுவாங்கன்னு நினைச்சு போற பல பேருக்கும் கடைசியில ஏமாற்றம்தான் மிச்சம். ஏன் இப்படி நடக்குது? அதுக்கான பதிலத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்து பேங்க்ஸ். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களதால பேங்கோட ரோல் ரொம்ப முக்கியம். ஆனா அவங்க கேக்குற கேள்விகளும் அவங்க ஃபாலோ பண்ற ப்ரொசீஜர்ஸும் சில சமயம் நம்மள பயமுறுத்துற மாதிரியும் நம்ம பிசினஸ்க்கு எதிரா இருக்கிற மாதிரியும் தோணும். அவங்களோட உண்மையான வேலை தான் என்ன? மூணாவதா இந்த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸ். இதுல மெம்பர் ஆயிட்டா போதும் நமக்கு ஆர்டர்ஸ் கொட்டும்னு ஒரு தப்பான நம்பிக்கை நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஆனா அதுல சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் ரியாலிட்டி என்னன்னு புரிய ஆரம்பிக்குது. சோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம பார்த்த இந்த எல்லா ஏமாற்றங்களுக்கும் காரணம் அந்த அமைப்புகள் கிடையாது. அதுக்கு பதிலா ஒவ்வொரு அமைப்போட உண்மையான வேலை என்ன, அவங்களோட பங்கு என்னன்னு நாம சரியா புரிஞ்சுக்காததுதான் ஒரே காரணம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நாம சரி பண்ணிட்டா போதும், எக்ஸ்போர்ட் ஜர்னி ரொம்பவே ஈஸி ஆயிடும். சரி, இந்த குழப்பத்தை கிளியர் பண்றதுக்கு இந்த முழு சிஸ்டத்தையும் நாம 3 முக்கியமான தூண்களா பிரிச்சு பார்க்கலாம். இந்த 3 பில்லர்ஸையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க எக்ஸ்போர்ட் பயணம் ரொம்பவே சிம்பிளா இருக்கும். அந்த 3 தூண்கள் இதுதான். 1 அரசு அமைப்புகள், 2வது வங்கிகள், 3வது தனியார் அல்லது தொழில் சார்ந்த அமைப்புகள். இப்போ இது ஒவ்வொன்னோட யுனிக்கான ரோல் என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கவர்மெண்டோட ரோல் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ்போர்ட்னு வரும்போது கவர்மெண்டோட முக்கியமான வேலையே ரூல்ஸ் போடுறதும் அதை கட்டுப்படுத்துறதும் தான். சிம்பிளா சொல்லணும்னா அவங்க பிசினஸ் பண்றவங்கல்ல, அவங்க ரூல்ஸ் போடுறவங்க, அதாவது ரெகுலேட்டர்ஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்டோட முதல் வேலை எக்ஸ்போர்ட் வியாபாரம் ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு கரெக்டா நடக்குதான்னு கண்காணிக்கிறது மட்டும்தான். அவங்க ஒரு நடுவர் மாதிரி செயல்படுவாங்க. அரசு அமைப்புகள் என்ன செய்யும், என்ன செய்யாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அவங்க உங்களுக்கு லைசென்ஸ், பெர்மிஷன் மாதிரி லீகல் உதவிகளை செய்வாங்க. ஆனா உங்களுக்காக கஸ்டமர்ஸை தேடி தரவோ ஆர்டர்ஸ் வாங்கி தரவோ மாட்டாங்க. அது அவங்க வேலை கிடையாது. இந்த அடிப்படை வித்தியாசத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம 2வது பில்லர், அதாவது பேங்க்ஸுக்கு வருவோம். இன்டர்நேஷனல் ட்ரேட்ல பண பரிமாற்றம் ரொம்ப முக்கியம். அங்கதான் பேங்க்ஸ் உள்ள வருது. ஆனா நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அவங்க உங்க சைட்ல இல்ல. பேங்கோட ஒரே வேலை என்னன்னா, பண பரிவர்த்தனை எல்லாமே சட்டப்படி, ரிசர்வ் பேங்க் ரூல்ஸ் படி கரெக்டா நடக்குதான்னு உறுதி பண்றது தான். இதத்தான் கம்ப்ளைன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த ரூல்ஸோட பாதுகாவலர்கள். இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பேங்க்ஸ் எக்ஸ்போர்ட் பக்கமும் இல்ல, இம்போர்ட் பக்கமும் இல்ல. அவங்க இருக்கிறது சட்டத்தோட பக்கம், ரூல்ஸோட பக்கம் மட்டும்தான். உங்க டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருந்தா, பணம் சரியா வந்தா அவங்க வேலையை செய்வாங்க. அவ்வளவுதான். அவங்க உங்க பிசினஸ் பார்ட்னர் கிடையாது. இப்போ 3வது கடைசி பில்லருக்கு வருவோம். தனியார் மற்றும் தொழில் அமைப்புகள். இதுல தான் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸ், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வரும். இவங்களோட பங்கு என்ன? இந்த அமைப்புகள் உங்களுக்காக, அதாவது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தேவையான ட்ரெய்னிங், மார்க்கெட் பத்தின தகவல்கள், மத்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள், இதையெல்லாம் ஏற்படுத்தி தர்றது தான் இவங்களோட முக்கிய நோக்கம். இவங்க உங்க வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்றவங்க. சிம்பிளா சொன்னோம்னா இவங்க உங்களுக்கு வழியத்தான் காட்டுவாங்க, உங்களுக்காக வேலைய செய்ய மாட்டாங்க. அவங்க ஏற்பாடு பண்ற ட்ரேட் ஃபேஸ் மூலமா உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கலாம். ஆனா ஆர்டர் கிடைச்சே தீரும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. அவங்க ஒரு வாய்ப்பை உருவாக்குறாங்க, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க வேண்டியது உங்க வேலை. சோ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல இருந்து இந்த 3 அமைப்புகளுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை நீங்க தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த கிளாரிட்டி தான் உங்க எக்ஸ்போர்ட் பயணத்துல வெற்றிக்கான முதல் படி. அப்போ நாம என்னென்ன தவறான எதிர்பார்ப்புகளை தவிர்க்கணும்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட இருந்து பிசினஸ் ஹெல்ப் எதிர்பார்க்கறது, பேங்க நம்ம பிசினஸ் பார்ட்னரா நினைக்கிறது, அப்புறம் கவுன்சில்ஸ் நமக்கு ஆர்டர் பிடிச்சு தரும்னு நம்புறது. இந்த 3ஐயும் அதோட சரியான இடத்துல வச்சு பார்க்க கத்துக்கிட்டாலே போதும். இன்னும் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க இப்படி நினைச்சுக்கோங்க. அரசுனா கட்டுப்பாடு, வங்கினா இணக்கம், தனியார் அமைப்புகள்னா ஆதரவு. அதாவது கவர்மெண்ட் ரெகுலேஷன், பேங்க்ஸ் கம்ப்ளையன்ஸ், பிரைவேட் பாடிஸ் சப்போர்ட். இந்த ஒரு விஷயம் புரிஞ்சா போதும், எல்லாமே ரொம்ப ஈஸி.
நீங்க கரெக்டான ஆள்கிட்ட கரெக்டான கேள்வியோட கரெக்டான எதிர்பார்ப்போட போகும்போது உங்க வேலைகள் ரொம்ப சுலபமா முடியும். யாரிடம் என்ன கேட்கணும்னு ஒரு தெளிவு வந்துட்டா போதும், உங்க கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும். அது உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவும். இப்போ இந்த கிளாரிட்டியோட உங்க எக்ஸ்போர்ட் பயணத்துல நீங்க அடுத்து எடுத்து வைக்க போற ஸ்டெப் என்ன? நீங்க எந்த அமைப்ப என்ன நோக்கத்துக்காக அணுக போறீங்க? யோசிச்சு பாருங்க. வெற்றி நிச்சயம் உங்க கையில தான் இருக்கு.